வணக்கம் ஆஸ்பிரண்ட்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி பார்ட் 2 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்போம். 2008-2009 கொஷின் பேப்பர். இன்றைக்கி பார்ட் 3 வீடியோ ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் PGTRB இது. ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ வாங்க கொஷின்குள்ளே போகலாம். 51 கொஷின் 50வது கொஷின் பார்த்துருப்போம். 51வது கொஷின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1935ஆம் ஆண்டு எந்த சட்டம் இதுவாச்சுன்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு நமக்கு கொஷின் பேப்பரில் நீங்கள் பார்க்கும்போது ஸ்கிப் ஆன்சர்ஸ் போட கற்றுக்கோங்க. பிகாஸ் மின்டோ மார்லி 1909, மாண்டகோ ஜேம்ஸ் 1919, ரோவல்ட் ஆக்ட் 1919 தான். ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போ இதான் ஆன்சர். ஸோ இப்போ இந்தியா கவுன்சில் சட்டம் உங்களுக்கு இயர் தெரில அப்படின்னா கூட மின்டோ மார்லி, மாண்டகோ ஜேம்ஸ் நெக்ஸ்ட் ரவுலட் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்கிப் பண்ணி ஆன்சர்ஸ் போட கற்றுக்கோங்க, ஒமிட் பண்ணி. அதான் ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலாக நிறைய முடிஞ்ச அளவுக்கு படிச்சிருங்க, பெட்டர் அது. நெக்ஸ்ட்டு காந்தி இட்வின் பேக்ட் வாஸ் சைன்ட் இன் தி இயர் ஆஃப். இந்த கொஸ்டின் ஆன்சர் நான் உங்ககிட்டே விடுறேன், நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். 52 கொஷின்ஸ்க்கு என்ன ஆன்சர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். 5th மார்ச் ஆக்சுவலாக ஓகேங்களா. ஆனால் எந்த இயர் அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் வாஸ் ஸ்டார்டட் பை. தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு பார்த்தா அன்னி பெசன்ட் தான். எந்த இயர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் 54வது கொஷின், 1917 சத்தியாகிரக இயக்கத்தின் முதல் பரிசோதனை பெற்ற இடம் எது? ஓகேங்களா. த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரிமெண்ட் ஆஃப் சத்தியாகிரக் in 1917 was held at அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்தோலி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இங்கிலீஷ் ஆஸ் எ மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் இந்தியா வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் பை. அதாவது இந்தியாவில் ஆங்கில வழி கல்வியை அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மெக்கலே பிரபு தான். ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் 56வது கொஷின், இந்திய தேசிய காங்கிரஸால் துவங்கப்பட்ட ஆண்டு எது? அதாவது ஐஎன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது எப்போ துவங்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறேன். 1885. 6 கொஸ்டின் கேட்குறேன், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சொல்கிறேன். 52வது கொஸ்டின் கேட்டிருக்கேன், காந்தி இர்வின் பேக்ட் எப்போ சைன் பண்ணாங்க, இயர் சொல்லிடுங்க. ஏன்னா 5th மார்ச்னு சொல்லிட்டு டேட் சொல்லிட்டேன். அதே போல் ஹோம் ரூல் மூவ்மெண்ட் 53வது கொஸ்டின் கேட்டிருக்கேன், ஹோம் ரூல் மூவ்மெண்ட்டோட இயர் கேட்டிருக்கேன். தென் 56வது கொஸ்டினில் இந்திய தேசிய காங்கிரஸை துவங்கப்பட்ட யார்? ஓகேங்களா. இதுதான் உங்களுக்கான கொஸ்டின்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், சைல்ட் மேரேஜ் அண்ட் பாலிகேமி வேர் ஆப்போஸ்ட் பை. குழந்தை திருமணம் மற்றும் பலதர மனங்களை எதிர்த்தவர் யார்? ஓகேங்களா. ஸோ சைல்ட் மேரேஜும் பாலிகேமினா பலதர மனம், இதை எதிர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தா வித்யாசாகர். அதை ஓகேங்களா, ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் அப்படின்னு சொல்லிட்டு இவர் நம்ம படிப்போம். ஓகேங்களா, எல்லாம் ஐஎன்சிலே படிப்போம். நெக்ஸ்ட் 1893 விவேகானந்தர் பங்கேற்ற உலக சமயங்கள் பாராளுமன்றம் நடைபெற்ற ஆண்டு இது? 1893. ஓகேங்களா, சிகாகோ. ஸோ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். 59வது கொஷின் பாருங்கள், தொடர்வண்டி பாதையை அறிமுகப்படுத்திய தலைமை ஆளுநர் யார்? டல்ஹௌசியா, கன்னிங்கா, ஹார்டிங்கா இல்லை கார்ன்வாலிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டல்ஹௌசி. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், ஓகே. நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள், 1857 கிளர்ச்சியின் போது இந்தியாவில் தலைமை ஆளுநராக இருந்தவர் யார்? ஓகேங்களா. 1800 ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின்ஸ், இது நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ எப்படி கேட்பாங்கன்னா 1700, அதாவது வைஸ்ராய் அப்படின்ற ஒரு பதவி எப்போ வரும்னா குயின் இந்தியா ப்ரொக்ளமேஷன். அது ஓகேங்களா. 1858 மேலே தான் லார்ட் கேனிங். 1857 லார்ட் கேனிங் இருப்பார் அந்த புரட்சி போது. அப்போ தான் வைஸ்ராய் இருக்கும். அதுக்கு முன்னாடி கவர்னர் ஆஃப் ஜென்ரல் அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கவர்னர் ஜென்ரல் ஆஃப் பெங்கால், கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியா அந்த மாதிரி பேர்லாம் இருக்கும். வைஸ்ராய்ன்றது அதுக்கப்புறம் தான் வரும். ஸோ இப்போ எப்படி கொஷின் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் கர்நாடிக் போரின் போது வைஸ்ராய் ஜென்ரல் கவர்னராக இருந்தவர் யார்? அதே போல் மைசூர் போகிறப்ப யார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. அந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஷார்ட்கட்டே போடுறேன், எந்தெந்த பீரியடில் யார் யார் இருந்தாங்க அந்த ஒரு ஷார்ட்கட்டு இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுறேன். எந்த கவர்னர் கண்டிப்பாக இந்த கொஷின்ஸ் ஒரு கொஷின் கம்பல்சரி ஒரு 99% இந்த கொஷின்ஸ் வரும். எப்படின்னா எந்த கவர்னர் எந்த கவர்னர் ஜென்ரல் எந்த வைஸ்ராய் அந்த புரட்சியின் போது இருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஜாலியன்வாலா பாக் ஏதோ ஒரு அந்த புரட்சி போது யார் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இந்த ஷார்ட்கட் போட்டுறேன். ஆல்ரெடி நீங்கள் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட்டே நம்ம சேனலில் அதை அப்லோட் பண்ணியிருப்போம். கவர்னர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, கவர்னர் ஜெனரல் ஆஃப் பெங்கால், வைஸ்ராய். அது நீங்கள் ஷார்ட்கட் அந்த இயரோட நான் ஷார்ட்கட் போட்டிருப்பேன். நீங்கள் ட்வைஸ் த்ரைஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யார் எந்தெந்த பீரியடில் யாராக இருந்தாங்கன்னு கரெக்டாக தெரிஞ்சிடும். ஸோ 61வது கொஷின் பாருங்கள், இந்தியாவின் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஏற்படுத்திய முதல் ராஜதானி எது? ஓகேங்க, பிரசிடென்சி. அதை தான் சொல்லுவாங்க, மாகாணம். பார்த்தீங்களா, இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஃபஸ்ட்டு பிரசிடென்சி இன் இந்தியா வாஸ் மெட்ராஸ். ஓகேங்களா. ராஜதானி ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் எடுத்தோடனே சூரத்தில் தானே போட்டாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு டச்சு மௌஸ்லிப்பட்டினம் தானே போட்டாங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. பிகாஸ் இங்கே என்ன கொஷின் போட்டிருந்தாங்க பாருங்கள். பிரசிடென்சி மாகாணம் எங்கே அப்படின்னு பார்த்தா ஃபஸ்ட்டு மெட்ராஸ் தான். ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை திப்பு சுல்தானுக்கும் யாருக்கும் இடையே ஏற்படுத்தப்பட்டது? ஃப்ரெஞ்சுக்கா, டச்சுக்கா, போர்ச்சுகீஸ்க்கா, ஆங்கிலேயருக்கா அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயம். ஸ்ரீரங்க உடன்படிக்கை. நான் இன்னொரு கொஷின் கேட்குறேன் இதுலேயே 62வது. ஸ்ரீரங்கம் உடன்படிக்கை வந்து எந்த கர்நாடிக் போரில், அதாவது எந்த மைசூர் போரில், நான் இது கர்நாடகா மைசூரான்னு சொல்ல, நீங்கள் அதையும் சொல்லணும் ஓகேங்களா. எந்த கர்நாடிக் போர் எந்த மைசூர் போருக்கு இடையே வந்துட்டு இந்த ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை எதனால் போடப்பட்டது? எத்தனாவது உடன்படிக்கை? 1ஆவதா 2ஆவதா 3ஆவதான்னு சொல்லிட்டு சொல்லுங்க ஓகேங்களா. ஹூ வாஸ் ரிகார்டட் as நானா சாஹிப்? நானா சாஹிப் என மதிக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலாஜி பாஜ்ராவ். அவர் தான் நானா சாஹிப் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். 1857 அந்த கழகம் நடக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் பர்சன் அந்த கழகத்தில் இவராக இருப்பார் ஓகேங்களா. அந்த கழகத்தில் வந்துட்டு ரொம்ப தலைவர்லாம் இருப்பாங்க. அது வந்து இம்பார்ட்டண்டான தலைவர் இவர். த டீச்சர் ஆஃப் சிவாஜி வாஸ் யார்? சிவாஜியின் ஆசிரியராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாதாஜி கொண்டாதேவ் ஓகேங்களா. ஸோ இந்த கொஷின் ரொம்ப ஈஸியான கொஷின்ஸ் தான். ஸோ வந்து பெருசாக இல்லை. 65வது கொஷின் பாருங்கள். விஜயநகர் பேரரசில் கொண்டாடப்பட்ட புகழ்மிக்க விழா இது? மகாநவமி. இப்போ நம்ம கொண்டாடுறோம் பாருங்களா நவமி, அதாவது ராமநவமியும் இருக்குது, மகாநவமியும் இருக்குது ஓகேங்களா. ஸோ ஆன்சர் பாருங்கள் மகாநவமி. ராமநவமியில் திருப்பி சொல்கிறேன்னா கன்ஃபியூஸ் ஆகும் இந்த இடத்துல. ஸோ 66வது கொஸ்டின் பாருங்கள். த ஃபிலாசபி ஆஃப் ஷங்கர் வாஸ்? ஓகே, சங்கரின் தத்துவம் எவ்வாறு அழைக்கப்பட்டு வருது அப்படின்னு பார்த்தா அத்வைதம். இதே மாதிரி கொஷின் வந்து 2019 கேட்டிருக்காங்க. அதை வந்து துளசிதாஸ் இருக்கார் பார்த்தீங்கன்னா அவ்வளோ. ஸோ இது வந்துட்டு நீங்கள் துவைதம் யாரோடது, சார்வாகம் யாரோடது, மீமாம்சை யாராவது, அத்வைதம் யாரோடதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சங்கரோட இது பார்த்தீங்கன்னா அத்வைதம் ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின். இல்துமிஷ் தனது வாரிசாக யாரை நியமித்தார் அப்படின்னு பார்த்தா ரஜியா சுல்தான் தான் ஓகேங்களா. ரஜியா ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய மகன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அந்தளவுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுற அளவுக்கு வந்து திறமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இல்துமிஷ் கருதினால அவர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடியே தன் மகளான இருந்து ரஷ்யா சுல்தான் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்துட்டு வாரிசாக நியமிச்சுட்டு போகிறாங்க. அதை வந்து இந்த 40 நிமிட குழுக்கோ இல்லை மற்ற நோபல்ஸ்க்கோ பிடிக்காதனால தான் வந்து ஒரு கிளர்ச்சி நடக்கும். அல்துனியா இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கவர்னரோட அந்த கிளர்ச்சி நடக்கும். பிகாஸ் ஏன்னா ஒரு ஆப்பிரிக்க அடிமை யாகுத் அப்படின்ற ஒரு ஆப்பிரிக்க அடிமையை வந்துட்டு குதிரை தலைமை அதாவது குதிரை பார்த்தீங்களா, அந்த படைத்தளபதி தலைமையாளராக போட்டதுனால வந்துட்டு இன்னுமே வந்து கோவம் அதிகமாக வந்துடும். ஸோ அதனால தான் அவங்க வந்துட்டு கிளர்ச்சி பண்ணி அவங்க வந்துட்டு இறந்துருவாங்க, சாவடிச்சிருவாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள். தௌலதாபாத் வாஸ் கிரியேட்டட் ஆஸ் ஏ நியூ கேபிட்டல் பை? புதிய தலைநகராக தௌலதாபாத் உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா முகமது பின் துக்ளக் தான். ஏன்னா அவர் தாங்க வந்துட்டு டெல்லியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றுவார். தேவகிரின்ற பேரை தௌலதாபாத் மாற்றுவார். திருப்பி இடைக்காலத்தில் தௌலதாபாத்லேருந்து திருப்பி வந்து கேபிட்டலில் மாற்றுவார் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இதிலே ஒரு கொஸ்டின் கேட்குறேன். ஒரு வந்துட்டு ஒரு ரைட்டர் ஓகேங்களா, அவர் வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்திற்கு ஒவ்வாத அரசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு முகமது பின் துக்ளக்கை சொல்லியிருப்பார். இந்த வேர்டு கூட என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இவர் வந்து நல்லா டேலண்டட் தான், பட் ஆனால் வந்துட்டு இவருடைய போடுற அந்த டோக்கன் கரன்சி சிஸ்டம் ஆகட்டும் இல்லை மற்ற சிஸ்டம் ஆகட்டும் அது வந்து காலத்திற்கு ஏற்ற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. 2 ஆத்தர் சொல்லியிருப்பாங்க. ஒருத்தர் நாலேஜபிள்னு சொன்னது ஒரு ஆத்தர், இன்னொன்று வந்து காலத்துக்கு ஒவ்வாதவங்க அப்படின்னு சொன்னது ஒரு ஆத்தர் ஓகேங்களா. யாருன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தெரியலன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஆன்சர் வந்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ 69வது கொஸ்டின் பாருங்கள். அஷ்டச்சரித்தம் வாஸ் ரிட்டன் பை? அஷ்டச்சரித்தத்தை இயற்றியவர் யார் அப்படின்னு பார்த்தா பாணர் ஓகேங்களா. விருபாக்ஷ டெம்பிள் வாஸ் பில்ட் பை? விருபாக்ஷ கோயிலை கட்டியவர் யார் அப்படின்னு பார்த்தா லோகம்மா தேவி ஓகேங்களா. லோகம்மா தேவி நல்லா வச்சுக்கோங்க. விருபாக்ஷம் லோகம்மா. நெக்ஸ்ட்டு பாருங்கள். தர்ம கோட்பாட்டை விளக்கும் அசோகரின் பெரிய கல்வெட்டு எது அப்படின்னு பார்த்தா 13வது கல்வெட்டு. ஸோ வந்து இந்த ஷார்ட்கட் நான் போகிறேன். ஃபஸ்ட்லேருந்து 14 மேஜர் ராக் எடிக்ட்ஸ் இருக்கும். ஷார்ட்கட் போடுறேன். முதலாவது வந்து கல்வெட்டில் என்ன இருந்துச்சு, 2வது கல்வெட்டில் என்ன இருந்துச்சு, 3வது கல்வெட்டில் என்ன இருந்துச்சு. ஸோ முதலாவது கல்வெட்டில் பார்த்தீங்கன்னா வந்து தர்மம் அதை பற்றி இருக்கும், அப்புறம் மருத்துவமனை இருக்கும். 2வது கல்வெட்டு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அனிமல்ஸ்க்கும் வந்துட்டு மிருகத்துக்கும் சரி மனிதனுக்கும் சரி வந்துட்டு ஹாஸ்பிட்டல் இருந்து இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ 13வது கல்வெட்டு இதை பற்றி சொல்லாமல் கலிங்க போர் பற்றி வந்து சொல்லும் ஓகேங்களா. அசோகருடைய கலிங்க போர் பற்றி சொல்கிற கல்வெட்டும் 13வது கல்வெட்டு தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். மௌரியர்கள் தலைநகராக விளங்கிய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்டாலிபுத்திரம் ஓகே. மௌரியர்களுடைய தலைநகரம் வந்து பாட்டாலிபுத்திரம். ஸோ 73வது கொஷின். இந்திய இசையின் தோற்றம் எந்த வேதாந்தின் இந்த கொஷின் ஆல்ரெடி நடத்தும் போதே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் மிஸ்ட்ரி மினிட்டில் ஓகே, மாஸ்டர் மினிட்டில் சாமவேதம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் மோஸ்ட் ஆஃப் த இண்டஸ் சீல்ஸ் போர் த ஃபிகர் ஆஃப்? பெரும்பான்மையான சிந்து சமவெளி முத்திரைகள் காணப்படும் உருவம் எதுனா எருது தான். ஸோ குதிரைன்றது ஸ்கிப் பண்ணிடுங்க. யானை புலி எருது எல்லாமே இருந்துச்சு. புல்லக் ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் அவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ணுறதுக்கே புல்லக் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி வரும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் த வேதாஸ் வாஸ் ரிட்டன் இன் விச் லாங்குவேஜ்? வேதங்கள் இயற்றப்பட்ட மொழி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத மொழி ஓகேங்களா. மகாபாரதத்துடைய ஆத்திரியால்னா வால்மீகி. எ பர்சன் இஸ் அர்ட் ஆன் கிக்கிங் எ ஸ்டோன் டியூ டு? ஒரு கல்லின் உதைக்கும் போது ஒருவருக்கு அடி ஏற்படுவது எதனால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரியாக்ஷனா, வெலாசிட்டியா, மாசா, மொமெண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உந்தம். நெக்ஸ்ட்டு மொமெண்டம் அப்படின்னு சொல்லுவோம். ஒருத்தர் நம்ம கல் பிடிக்கிறோம் அப்படின்னா வந்துட்டு அது வந்து என்ன ரியாக்ஷன்ஸ் ஓகேங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஃபிசிக்ஸ் ஓகேங்களா. ஸோ வந்து 2008-09 அந்த மிக்சிங்கில் தான் கொஷின் வரும் ஓகேங்களா.
78வது கொஸ்டின் பாருங்கள். கீழ்காணும் துறைமுகங்களில் எத்துறைமுகம் இயற்கையான துறைமுகம் அல்ல அப்படின்னு பார்த்தா கொச்சினா, மும்பையா, பாரதீப்பா, சென்னையான்னு பார்த்தா சென்னை தான். ஓகேங்களா. ஸோ அடுத்த கொஷின். சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்களின் இது வந்து அந்த டைமில் வந்துட்டு ஒரு கரண்ட் அஃபேர்ஸாக இருந்துச்சு, சும்மா தெரிஞ்சுக்கோங்க. சமீபத்தில் இந்திய கிரிக்கெட் வீரர்கள் 10,000 ஓட்டங்களை டெஸ்ட் ஆட்டங்கள் எடுத்த 6வது மட்டை வீரரின் பெயர் என்ன? 6 ஓகேங்களா, 6th பேட்ஸ்மேன். ஓகேங்களா. ஸோ வந்துட்டு ஓப்பனர்ஸ் கூட இல்லைங்க, 6வது இறங்கி 10,000 வந்துட்டு எடுத்திருக்காரு டெஸ்ட் கிரிக்கெட்டில் வந்து ரன்ஸ். ஓகேங்களா. ராகுல் டிராவிட் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து 80வது கொஷின். இந்த பேட்லா ஃபேண்டி வாஷ் வாஸ் ஃபவுட் பீட்டிங். ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷினுங்க. வந்தவாசி போர் யார் யாருக்கு இடையே நடைபெற்றது அப்படின்னு பார்த்தா ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுவாருக்கும். இதை தான் வந்தவாசி போரை தான் வேண்டி வாஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு 81வது கொஷின் பாருங்கள். லீனியர் ப்ரோக்ராமிங் இஸ் டிசைன் பை. நேர்வழி திட்டத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னு பார்த்தா ஸ்கின்னர். இந்த உங்களுக்கு வந்து இதுக்கு மேலே 5 minutes சீரியஸாக நான் வந்து உங்களுக்கு எஜுகேஷன் பேப்பர், அதாவது மெத்தடாலஜி பேப்பருமே நடத்தலான்னு இருக்கேன், சைக்காலஜிலாம். ஓகேங்களா. 5 minutes மட்டும் ஒரு டாபிக் வந்து 5 minutes நடத்தலான்னு இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லீனியர் ப்ரோக்ராம் ஆகட்டும், இல்லை ப்ளூம்ஸ் டாக்ஸானமி ஆகட்டும், இல்லை மற்ற சைக்காலஜி ஆகட்டும், அந்த மாதிரி நடத்தலான்னு இருக்கேன். ஓகேங்களா. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், கீழே நடத்தலாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மேம் வந்து சிலபஸ் வந்து இன்னும் போடல அப்படின்னு. 15 minute வரைக்கும் போட்டிருக்கேன், நான் கண்டினியூ பண்ணுறேன். தென் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நான் ஃபுல் வீடியோ போடுங்க, 30 minutes 1 hour வீடியோ போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. முடிஞ்சளவுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் ஆஸ்பிரண்ட்ஸ். ஸோ 82வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்ட குழுக்களும் எந்த இடைநிலை கல்வியில் வலுவற்ற நிலையை முதலில் கண்டறிந்து அதன் மேம்பாட்டை வழிவகைக்குரியது? Which of the following first identity of the secondary education as a weak link and suggested improvement அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி எஜுகேஷன் குழு, அதாவது யூஜிசின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. 1949. ஸோ அடுத்த கொஷின் பாருங்கள். 83வது கொஷின். எந்த வயதிற்கு பின் அளக்கப்படும் நுண்ணறிவு சோதனை மதிப்புகள் நிலையானது? இன்டெலிஜென்ட் டெஸ்ட் ஸ்கோர் ஆர் ரீசனபிளி ஸ்டேபிள் ஆஃப்டர் த ஏஜ் ஆஃப் 20 வயசுக்கு அப்புறம் வந்துட்டு நம்ம அந்த இன்டெலிஜென்ட் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதனுடைய ஸ்கோர் தான் நம்மளுடைய ஸ்டேபிள் ஏஜை வந்து சொல்லும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் திருப்பி படிக்கணும். விச் ஒன் இஸ் நாட் ஆன் எஸ் அண்ட் ஆர் தியரி வித் ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட். ஓகேங்களா. வலுவூட்டுதலுடன் கூடி தூண்டல் துலங்கள் இருக்கா, அது எஸ்ஆர். ஓகேங்களா. இல்லாத கொள்கை நாட், நல்லா நோட் பண்ணிக்க, இருக்கிறதுல இல்லாத கொள்கை அப்படின்னு பார்த்தா டோல்மனின் கற்றல் கொள்கை. ஓகே. டோல்மன்ஸ் தியரி ஆஃப் லேர்னிங். அப்போ என்ன பார்த்தீங்கன்னா வந்து தாரன்டைக் ஆகட்டும், ஹல் ஆகட்டும், நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்கின்னர் ஆகட்டும், இவங்கெல்லாம் வந்துட்டு எஸ்ஆர் தியரி வந்துட்டு இருக்கிறது. ஓகேங்களா. 85வது கொஷின் பாருங்கள். முதியோர் கல்விக்கான தேசிய வாரியம் வலியுறுத்தும் கருத்தின்படி கலைத்திட்டம் அமைய வேண்டியது எது அப்படின்னு பார்த்தா நீட் பேஸ்ட். ஓகேங்களா. அவங்களோட தேவைக்கேற்ப வந்துட்டு கலைத்திட்டம் அமையறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறாங்க, அதாவது நீட் பேஸ்ட். ஸோ நெக்ஸ்ட்டு வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஷின் வந்து நீங்களே கீழே ஆன்சர் பண்ணுங்கள். வேர்ல்டு எய்ட்ஸ் டே எப்போன்னு சொல்லிட்டு. இது வந்து மீன் அண்ட் மோடு கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அதை பற்றி வேல்யூ ஆஃப் மோடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தேவையில்ல, பார்த்தாவே தெரிஞ்சுக்கும். ஸோ 88வது கொஷின் பாருங்கள். எஜுகேஷனல் டெக்னாலஜி மீன்ஸ் என்ன? கல்வி நுட்பவியல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி இன் எஜுகேஷனும் சரி, டெக்னாலஜி ஆஃப் எஜுகேஷன். ஆக்சுவலாக இங்கே ரெண்டுமே ஒன்றே தாங்க, போத் ஆஃப் த எஜுகேஷன், போத் ஆஃப் தஸ்ன்னு போட்டிருக்காங்க. பட் ஆனால் வந்து இந்த இடத்துல வேறு வரும். ஓகேங்களா. டெக்னாலஜி இன் எஜுகேஷன், டெக்னாலஜி சம்திங் இதுவும் வந்திருக்கு, ஆனால் வந்து இவங்க தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ 89வது கொஷின் பாருங்கள். கீழ்கண்டவற்றில் எது ஒன்று மரத்திற்கான காரணம் அல்ல? மறதி, அதாவது ரிமெம்பர் ஃபர்கெட் பண்ணுறோம்ல, அதுக்கான காரணம் இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. when something learned are not used repeatedly, interference with present learning, lack of reorganization of the learning material, learning on the basis of short term remembrance. அதாவது கற்றதை திரும்ப பயன்படுத்தாததா, தற்போது கற்றுக்கொண்டிருப்பதன் ஈடுபாடா, இல்லை கற்றல் பொருட்களை மறு அமைப்பு செய்வதா, குறுகிய கால நினைவின் அடிப்படையில் கற்பதா. இது ரொம்ப நாள் நீங்கள் யோசிக்க தேவை, ஜஸ்ட் சின்ன லாஜிக் வச்சு யூஸ் பண்ணுங்கள். நம்ம மறக்கிறதுக்கான காரணம் எது இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ நீ திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்து எப்படி நமக்கு மறக்கும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கிரிக்கெட் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்துட்டு வரல, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஷாட் உங்களுக்கு வந்து வரல அப்படின்னு, ஒரு புல் ஷாட் வரல அப்படின்னு நீங்கள் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ட்ரை பண்ணிட்டே இருந்தால் கண்டிப்பாக வரும். ஆனால் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், பயன்படாததுன்னு சொல்லி. இது பயன்படும். நெக்ஸ்ட்டு தற்போது ஏதோ ப்ரெசென்ட்டில் நான் வந்து லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ப்ரெசென்ட்னும் போது நமக்கு வந்து உங்களுக்கு நாட் ஃபர்காட்டிங், ஏன்னா இப்போ படிச்சுட்டு இருக்கிறது இப்போ ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இதுவும் என்ன ஆகணும், ஃபர்காட்டிங்கில் வராது. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு பாருங்கள், குறுகிய கால நினைவின் அடிப்படை கற்பது. இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் ரிமெம்பரன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ ஒரு விஷயம் வந்து ரொம்ப சின்ன, இந்த டைமுக்கு மட்டும் எனக்கு போதும். இப்போ நான் ஒரு ஸ்பீச் கொடுக்குறேன் அப்படின்னு வச்சிங்கன்னா, அந்த ஸ்பீச் நான் படிக்கிறேன், மேபி வந்துட்டு நான் வந்துட்டு அதை மெமரைஸ் பண்ணி எனக்கு அந்த குறிப்பிட்ட டைம் மட்டும் போதும் அப்படின்னா ஓகே, அது கரெக்ட் தான். ஏன்னா அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்பீச்சோடைய தேவை இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா குறுகிய கால நிலைவின் அடிப்படை கற்பதும் கரெக்ட் தான். ஸோ வந்து எது வந்துட்டு நாட் ஃபர்காட்டிங் அப்படின்னு பார்த்தா வந்துட்டு கற்றல் பொருட்களை நீ வந்து ரீஅரேஞ்ச் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. நீ வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கும் உங்கள் கையில், நான் வந்து ஒரு எஸ்டிமேட்டில் உங்களுக்கு PDF கொடுக்குறேன், அதை வந்து நீங்கள் வந்து 1 2 3 அப்படி அரேஞ்ச் பண்ணுறது, அதில் உங்களுக்கு எதுவுமே வந்துட்டு இல்லை, சும்மா உங்களுக்கு படிக்கவும் ஜஸ்ட்டு ஈஸியாக எடுக்கிறதுக்கு வந்து யூஸ் ஆகுமே தவிர இது வந்து ஃபர்காட்டிங் நாட் ஃபர்காட்டிங்கில் வராது. ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்த கொஷின் பாருங்கள். 90வது கொஷின்.
செயல்பாட்டிற்கான காரணம் செயல்படுத்தப்படும் பொழுது அதற்கான ஊக்கப்படுத்துதல் எது? when the reason for acting in the action motivation is said to be உள்ளார்ந்த ஊக்கப்படுத்துதல். ஓகேங்களா, இன்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லுவாங்க, உள்ளார்ந்த ஊக்கப்படுத்துதல். 91வது கொஸ்டின் பாருங்க. நேஷனல் இன்டிகிரேஷன் டே, அதாவது தேசிய ஒருங்கிணைப்பு தினம் என்பது நவம்பர் 19. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பாருங்க 92வது கொஸ்டின். ஆசிரியர் கல்வியில் முக்கியத்துவத்தை முதலில் வலியுறுத்தியது எது? த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் எம்பசைஸ்டு பை அப்படின்னு பார்த்தா உட்ஸ் டிஸ்பேச் தான், உங்களுக்கே தெரியும், உட்ஸ் டிஸ்பேச் கல்வி திட்டம். ஸோ 93வது கொஸ்டின் பாருங்கள். டாக்ஸானமி ஆஃப் எஜுகேஷனல் அப்ஜெக்டிவிட்டி வாஸ் ஃபர்ஸ்ட் டெவலப்டு பை, அதாவது கல்வி நோக்கங்களின் வகைப்பாட்டினை முதலில் அமைத்தவர் யாருன்னா ப்ளூம்ஸ் டாக்ஸானமி தான். ஏன்னா அவர் தான் வந்து கல்வியோட ஃபர்ஸ்ட் அந்த 6 கோட்பாடு இருக்குங்க. நாலேஜ், அண்டர்ஸ்டாண்டிங்கு, அது நாலேஜில் ரிமெம்பரன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அப்ளைடு, அனலைசிஸ், நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் அப்படின்ற மாதிரி முடிப்பார். ஓகேங்களா. அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணும்போது 2001 லாஸ்ட்டாக வந்து கிரியேட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ எஸ்எஸ்சி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எவாலுவேட் தான் இருக்கும். 2001 அப்புறம் கிரியேட் அப்படின்ற ஒரு வேர்டு வரும். ஸோ 94வது கொஸ்டின் பாருங்கள். எஸ்எஸ்சி இஸ் எஸ்டாப்ளிஷ் ஃபார் அச்சீவ்மெண்ட் ஆஃப், அதாவது எஸ்எஸ்சி என்பது கீழ்கண்டவற்றில் எதனை உடையவுக்காக ஏற்படுத்தப்பட்டது? அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வி, அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்காக எஸ்எஸ்சி வந்து உருவாக்கப்பட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 95வது கொஸ்டின் பாருங்கள். அமைப்பில் இயற்கை கொள்கையையும் நோக்கத்தில் கருத்து கொள்கையையும் முறை மற்றும் செயல்பாட்டு திட்டத்தில் பயனளவை கொள்கையையும் உள்ளடக்கி தத்துவம் யாருடையது? whose philosophy is characterized as naturalistic in settings, idealistic in the aim and pragmatic in the method of program of work அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாகூர். ஓகேங்களா. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்ச மெமரைஸ் கூட பண்ணிக்கோங்க. நேச்சுரலிஸ்டிக், ஐடியலிஸ்டிக், ப்ராக்மேட்டிக் அப்படின்னு வந்தால் தாகூர் அப்படின்னு சொல்லிட்டு. 96வது கொஸ்டின் பாருங்கள். மல்டி ஃபேக்டர் தியரி ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வாஸ் டெவலப்டு பை, நுண்ணறிவு விளக்கம் பல காரணி கொள்கையை தோற்றுவிக்கிறது அப்படின்னு பார்த்து யார் சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து சிங்கிள் இல்லைனா வந்துட்டு சிங்கிள் தியரி அப்படிலாம் வந்துச்சுன்னா யார்? டபுள் தியரிக்கு ஒன்று இருக்கும். ஸோ வந்து மல்டி தியரி இன்டெலிஜென்ஸ் யார் சொல்லுவாங்கன்னு பார்த்தா தார்ன்டைக். இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முடிஞ்சால் ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர்னு படிச்சுக்கோங்க, தேர்ட் இயர்னும். ஸோ வந்து த ஹெட்குவார்ட்டர்ஸ் ஆஃப் த லீக் ஆஃப் நேஷன் வாஸ் ஜெனீவா. ஓகேங்களா. ஸோ இன்னொரு கொஸ்டின் கேட்குறேன் உங்களுக்கு. 97வது கொஸ்டின். ஜெனீவா வந்து எந்த அமைப்பை சேர்ந்தது? ஓகேங்களா. அதாவது ஜெனீவான்றது ஒரு நாடு, அதை வந்து எந்த வந்து ஒரு எப்படி சொல்கிறது, எந்த பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஓகேங்களா. விச் இஸ் த மோஸ்ட் பவர்ஃபுல் ஆர்கன் ஆஃப் த யூஎன்ஓ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து செக்யூரிட்டி கவுன்சில், அதாவது பாதுகாப்பு குழு தான் வந்து இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன், முக்கியமான ஐக்கிய நாட்டு சபையோட முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான கொஸ்டின். காங்கிரஸ் ஆஃப் வியனா எப்போ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மேபி எனக்கு தெரிஞ்சு 1815 to 1816 தான் நினைக்கிறேன். ஸோ எந்த ஆன்சர்னு சொல்லிட்டு கூகுள் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில புக்கில் வந்து 1816 இருக்கும், சில டைம் கூகுளில் நீங்கள் செக் பண்ணிங்க டெப்த்தானா 1815 இருக்கும். ஸோ 100வது கொஸ்டின் பாருங்கள். 19ஆம் நூற்றாண்டின் தேசிய கோட்பாட்டு இறை தூதர் என அழைக்கப்பட்டவர் யார்? அதாவது த ப்ரொபேட் ஆஃப் 19th century நேஷனலைசேஷன் வாஸ் யாருன்னு பார்த்தா மசினி. ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸ் இதோட பார்ட் 3 வீடியோ வந்து இன்னொரு முடியுது. ஸோ இன்னும் வந்துட்டு 3 வீடியோ போடுற மாதிரி இருக்கும். பிகாஸ் ஆஃப் இந்த மிக்சிங்லேயே வந்துட்டு நிலைமை இன்னும் 2 வீடியோஸ் போடுற மாதிரி இருக்கும். முடிஞ்சு அடுத்த வீடியோ நான் கவர் பண்ணுறேன். ஒரு 25 minutes 30 minutes எடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து நான் கண்டிப்பாக இன்றைக்கே வந்துட்டு ஒரு 1:00 1:30 வந்துட்டு நான் வந்துட்டு இன்னொரு செக்ஷனில் வந்துட்டு நான் அந்த தமிழுடைய சிலபஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு, அதாவது தமிழில் மீன்ஸ் வரலாற்றிலே தமிழுடைய பாடம் தமிழில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.